அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஆம்பூரில் வசிக்கின்றேன். கடந்த 4 நாட்களாக வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவலாக எங்கள் அனைவருக்கும் வருகின்றது. அது என்னவென்றால், நமது முதல் 10 நோன்பினை பேரித்தம்பழத்திலும், 2வது 10 நோன்பினை தூய தண்ணீரிலும், 3வது 10 உப்பு தண்ணீரிலும் நோன்பு திறப்பது சிறப்பு என்று வருகின்றது. அது உண்மையான செய்தியா? ஆம்பூர்ல நல்ல தண்ணி இருந்திருக்காரு, நல்ல உப்பு தண்ணி திறன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் எந்த ஹதீஸும் கிடையாதுங்க. முதல் 10 நோம்பு பேரிச்சம்பழத்துல, 2வது 10 நல்ல தண்ணியில, 3வது உப்பு வச்சு, இதெல்லாம் எந்த ஹதீஸ் ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் பிதாத்து. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சில பேர் நம்ம நோம்பு திறக்கும் கூட டபக்குன்னு தண்ணி தான் குடிப்போம். இல்ல, முதல்ல பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிடணும். முதல்ல பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நல்லா சவைச்சு அது வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து குடிக்கணும். நோம்பு திறக்கிற நேரத்துல ஆடு மாடு லபக் 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 தாகத்துல எடுத்து அப்படிலாம் குடிக்க கூடாது. நோம்பு திறக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தர்த்தீப் இருக்குது. சோ அதனால பேரிச்சம்பழத்தை வைத்து நோன்பு திறப்பதுதான் சுன்னத்து. பேரிச்சம்பழம் இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇல்லம் யூஜத் தம்ர், பேரிச்சம்பழம் கிடைக்கவில்லை என்றால் ஃபல் மாஉ அஃதல், தண்ணியை வச்சு நோம்பு திறந்துங்க. அதில் நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா அப்படிலாம் எதுவும் ஹதீஸ் கிடையாது. ஒருவர் பிறப்பதற்கு முன்பே சொர்க்கவாதி நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டு விடுமா? ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது வலதுகை பக்கம் உள்ள மக்கள் சொர்க்கம் செல்வார்கள், தனது இடதுகை பக்கம் உள்ள மக்கள் நரகம் செல்லக்கூடிய பயான் கேட்டுள்ளேன். அதற்கு விளக்கம் தரவும். அதான் விளக்கம். அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான், நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் தாயுடைய வயிற்றிலே படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யார் சொர்க்கவாதி யார் நரகவாதின்னு அல்லாஹ் எழுதிடுறான். யார் சொர்க்கவாதி நரகவாதின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதிடுறான். தாயுடைய வயிற்றில படைக்கிறதுக்கு முன்னாடியே. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் அப்படிங்கிற ஆயத்துல, குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யாருக்கும் தெரியாத 5 விளக்கங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஞானம். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். வ இல்முஸ்ஸா வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எவ்வளவு எங்கு எவ்வளவு பெய்யும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். ரமணனுக்குலாம் தெரியாது. என்ன, ரமணனுக்கோ ரவிச்சந்திரனுக்கோ தெரியாது. யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். யஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவில் உள்ளது என்னது என்பதை அல்லாஹ் மட்டும் தான் அறிவான். அப்படி இல்லைங்க சார், இப்ப ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிச்சாங்களே கருவில் உள்ளது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி. இங்க அல்லாஹ் ஜெண்டரை மட்டும் சொல்லல, ஆணினமா பெண்ணினமான்னு சொல்லி பாலினத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லல, ஜெண்டரை மட்டும் சொல்லல. கருவில் உள்ளது என்னது, இவன் ஆனா பெண்ணா, இவன் பிறந்த பிறகு வாழ்வானா வாழ மாட்டானா, உயிரோடு இருப்பானா செத்து போயிடுவானா, இவன் வளருவானா வளர மாட்டானா, இவன் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா, தொழுவானா தொழுவ மாட்டானா, சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனா, இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும், இவன் சொர்க்கவாதியா நரகவாதியா அப்படின்னு சொல்லி. இந்த ஹதீஸ சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா நத்தகிலு அலா கத்ரினா, அப்படின்னா அப்ப நாங்க எதுக்கு அமல் செய்யணும்? அல்லாஹ் தான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டானே, எதுக்கு முட்டி முட்டி 20 ரகா தொழுணும்? நானு அல்லாஹ் என்னதான் தொழுதான் சரி, நரகவாதின்னு தீர்மானிச்சிட்டான்டா, நவுதுபில்லாஹ் நம்ம எங்க தான் போய் ஆகணும்? நரகத்தான் போய் ஆகணும். சொர்க்கவாதி நான் தீர்மானிச்சிட்டான்டா, நான் நோம்பு மாசம் சாராயம் குடிச்சு ரோட்ல உருண்டா கூட அல்லாஹ் எங்க அனுப்பிடுவான்? எங்க அனுப்பிடுவான்? சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு வச்சு கஷ்டப்பட்டு தராவி தொழுது இப்படி விடிய விடிய பயான் கேட்டு எதுக்கு இவ்வளவு சிரமம் எடுக்கணும்? நானு யதார்த்தமான சந்தேகம் தானே. சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃபலா நத்தகில் அலா கத்ரினா, அப்படின்னா யா ரசூலல்லாஹ் எங்களுடைய விதியை மட்டும் நாங்க நம்பி அல்லாஹ் தான் முடிவு பண்ணிட்டானே, இதுக்கப்புறம் என்ன மாத்த போறான், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருந்துட்டு போயிடலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு முயஸ்ஸரு லிமா குலிக லஹும், நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதற்கான வழியை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான். நீ ரமலான் மாசத்துல சாராயம் குடிச்சு ரோட்ல கடந்து உருள்றேன்டாக்கா, அப்ப உன் வழி என்ன நல்லா முடிவு பண்ணிட்டான், நீ அந்த வழி லேசாயிட்டே போயிட்டு இருக்க. இல்ல உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல அமல் செய்து இபாதத் செய்து அல்லாஹ்வுக்கு பிரியமான காரியத்தை செய்யறா, அல்லாஹ் நீ எதுக்கு படைக்கப்பட முடிவு பண்ணிட்டான், அந்த பாதையை நோக்கி நீ போயிட்டு இருக்கிற. அதனால உங்களுடைய அமல்கள், நீங்கள் எந்த தக்தீருக்காக படைக்கப்பட்டீர்களோ அதற்கு உங்களுடைய அமல்கள் உதவி செய்யும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சார் புரியுதுங்களா? அதனால அல்லாஹ் தாயில வயிற்றுல படைக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறான் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லி. அடுத்து